ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் உங்களை எல்லாம் அன்புடன் நமது சேனலுக்கு வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். டாபிக்ங்க வேறு ஒரு கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகேங்களா? லைக் அர்டினோ ப்ரோக்ராமிங் தான் பார்க்க போகிறோம். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் அது செப்பரேட்டாக இருக்குது. ஸோ நம்ம லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி எந்த ஒரு வீடியோவும் இல்லை. ஸோ அந்த ஒரு இதோட ஒரு தாட்டோடு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு 3 பார்ட்ஸ் தரப்போகிறேன். இந்த 3 பார்ட்ஸ்லையுமே வந்து நீங்கள் அர்டினோ வச்சு என்னென்ன பண்ண முடியும், A to Z வந்து நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. பட் ப்ரோக்ராமிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் லேர்ன் பண்ண போகிறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபிசிக்கலாக எப்படி ஒர்க் பண்ணுறது, ஸோ இந்த அர்டினோ ப்ராஜெக்ட் எப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது. மேபி நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அர்டினோ வச்சு எப்படி பண்ணலாம், ரிசோர்ஸஸ் எங்கே எடுக்கலாம், ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போலாம் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கும் எனக்கு ஒரு மோட்டிஃபிகேஷனாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் கோர்ஸுக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அர்டினோ யூனோ ஒரு மாஸ்டர் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம், பார்ட் 1. ஸோ என்னோடய நேம் வந்து பார்த்திங்கன்னா மதன்குமார். ஸோ நான் வந்து ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி தந்துட்டுருக்கேன். லைக் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்டில் ப்ராப்ளம்ஸ், லைக் எனக்கு ப்ராஜெக்டே பண்ண தெரில, எனக்கு இவ்வளோ தூரம் நான் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு அது சரியான அவுட்புட் வரல, ஸோ இந்த மாதிரி ஐடியாவே இல்லை அப்படின்னு இருந்தாலும் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். www.mexanicals.com அந்த வெப்சைட்லேயும் போய் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னாலும் என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா IAM/Madan/45ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். சரி, லைக் வாங்க நீங்கள் எம்ப்ராய்டரி சிஸ்டத்தில் ஒரு அர்டினோ ப்ரோக்ராம் பண்ணி ஒரு கிட்டை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லைக் இந்த கோர்ஸில் நான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நான் கவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பாருங்கள். இந்த மாடியூல் 1ல் வந்து பேசிக்ஸ் தான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். லைக் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர்ஸே நான் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் கொண்டு போகிறதில்ல, பேசிக் தான் கொண்டு போகிறேன். மாடியூல் 2 மாடியூல் 3ல் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் கொண்டு போகிறேன். சரிங்களா? லைக் இது ரொம்ப பேசிக்காக தான் இருக்க போகுது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவில் பாதி ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இல்லை நான் புதுசாக பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ஹிண்ட் எடுத்து வச்சுட்டு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. லைக் அர்டினோங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் தான். லைக் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வந்து அர்டினோவில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட்லியாக பர்ச்சேஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. லைக் இது வந்து ஃப்ரீ தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் சோர்ஸ் தான். இந்த அர்டினோவில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் தான். சரிங்களா? இந்த கண்ட்ரோலர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்மளோட பிரெயின் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஸோ வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்ட்ரோலர் ஒர்க் ஆகும். ஸோ தட் இஸ் கால்டு மைக்ரோ கண்ட்ரோலர். சரிங்களா? ஸோ த பிரெயின் அப்படின்னும் கால் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப என்ன சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஹியூமன் பாடி தான் நான் சொல்வேன். லைக் நம்மளோட ஹேண்ட்ஸ் இருக்குது, நம்ம ஹேண்ட்ஸை வந்து நம்ம எது மூலயமா கண்ட்ரோல் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் நம்மளோட பிரெயின் மூலியமாக நம்ம பிரெயின் இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறத லைக் நம்மளோட கைகள் வந்து ஒர்க் பண்ணுது. சரிங்களா? அது மாதிரி தான் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர். சென்சார்ஸ் மீன்ஸ் நம்மளோட ஹேண்ட்ஸ் மாதிரி சம் சென்சார்ஸை அது கண்ட்ரோல் பண்ணும். எதை பேஸ் பண்ணினா கோடிங்கை பேஸ் பண்ணி. ஓகே, ஃபைன். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். லைக் இந்த அர்டினோ ஐடியை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். லைக் இதை கிளிக் பண்ணிங்க, ஆக்சுவலாக இந்த லிங்க் இருக்குது, நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னொன்று எடுத்து காட்டுறேன். ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போய்ட்டு அர்டினோ ஐடின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். ஸோ லைக் நீங்கள் டவுன்லோடுன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு உள்ளே போனீங்கனாலே டவுன்லோட் ஆகும். லைக் நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கீழே வந்துட்டு தேங்க்யூ ஃபார் டவுன்லோடிங் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா ஆக்சுவலாக நான் இப்போ தான் டவுன்லோட் பண்ணி முடித்தேன். ஸோ நான் திருப்பி ஹோம் பேஜுக்கு போகிறேன். நான் இப்போ தான் டவுன்லோட் பண்ணி முடித்தேன். ஸோ அதில் டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும், நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது இவங்களோட இப்போ வந்து அவங்களோட அர்டினோ சாஃப்ட்வேரை பற்றின விஷயம், இப்போ அவங்க என்ன அதில் அப்டேட்டில் இருக்காங்க, லைக் இதெல்லாம் வந்து அவங்க காட்டுவாங்க. ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ இது சும்மா பேஸ்டான இது தான். இதில் 2 மாடியூல் இருக்குது. க்ளவுட் மூலியமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சாஃப்ட்வேர் மூலியமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளவுட் மூலியமாங்கிறது உங்களுக்கு மேபி ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் சாஃப்ட்வேர் ஏற்றிக்கங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் Windows 10 இருந்தீங்கன்னா Windows 10 இதை ஏற்றிக்கங்க. லைக் இல்லை MSI இன்ஸ்டாலர்னால் அது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லினக்ஸ், மேக்ஓஎஸ் மேபி எல்லோரும் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லைக் இதையே டவுன்லோட் பண்ணி ஏற்றிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் இன்ஸ்டாலேஷன் தான். நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபைன். இதில் வந்து 2 மோட் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஆன்லைன், ஒன்று ஆஃப்லைன் சொல்லிட்டு. ஸோ ஐடி ஏற்றிக்கங்க, அது ஆஃப்லைனில் பண்ணிக்கலாம்.
மேபி இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படும். அப்படின்னா தான் ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் இல்லைனா நாட் பாசிபிள். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஐடியை வந்து இப்போ ஏற்றணும் அவசியம் இல்லை. லைக் நான் ஐடியை வச்சு நான் உங்களுக்கு மேபி ஃபியூச்சர்லாம் சொல்லித்தர போகிறேன். மாடியூல் 2 இல்லை மாடியூல் 3 தான் சொல்லித்தர போகிறேன். ஜஸ்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் சிமுலேஷன் தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதாலும் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ Arduino யூனோவோட டயக்ராம் பேசிக் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் டிஜிட்டல் பின்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டல் பின் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டிஜிட்டலாக இருக்கக்கூடிய இன்புட்ஸை வந்து ரீட் பண்ணுறதுக்கு, இன்புட் ஆர் அவுட்புட்டை ரீட் பண்ணுறதுக்கு இந்த பின்ஸ் இருக்குது. சம் லைக் சென்சார்ஸ் பேஸ்டான பின்ஸ் தான். இந்த அன்லாக் பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 5 பின் கொடுத்துருக்காங்க. A0லேருந்து A5 வரைக்கும் இருக்குது. ஸோ பவர் பின், ஸோ நம்மளோட சென்சார்ஸ்க்கு லைக் நம்மளோட எக்ஸ்டர்னல் டிவைஸுக்கு வந்து பவர் கொடுக்கறதுக்காக பவர் பின்ஸ், கிரவுண்டு, ரீசெட் பின் இதெல்லாம் இருக்குது. லைக் இது என்ன ரீசெட் பின், இங்கே ஒரு பின் இருக்கே, ரீசெட் பட்டன் இருக்கே, இது என்ன எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, லைக் இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து திருப்பி ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கான தான் இந்த பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு வந்து கேட்டோம்னா, இது ப்ரோக்ராம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட். ஓகேங்களா, ப்ரோக்ராமபிள் போர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. USB கேபிள் மூலிமா நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 வோல்ட் பவர் சப்ளை. இது வந்து பவர் சப்ளை வந்து 12 வோல்ட் மூலிமா ரன் ஆகும். லைக் நம்மளுடைய சிஸ்டம் மூலிமா USB போர்ட் மூலியமாக கூட நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும். ரெண்டுமே அவசியம் கிடையாது. ஏதோ ஒன்றுனாவது நம்மளுக்கு கனெக்டில் இருந்தால் இது ஒர்க் ஆகும். சரிங்களா, ஓகே. ஸோ இதில் வந்து பேசிக்காக வேறெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை. லைக் இந்த சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை. TX, RX அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இது இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. போக போக நான் சொல்கிறேன். அந்தந்த விஷயம் பண்ண உங்களுக்கு அதை சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லை. TXங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ் பண்ணும், TXங்கிறது ட்ரான்ஸ்மிட் பண்ணும், RXங்கிறது ரிசீவ் பண்ணும். ஸோ அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இதுதான் வந்து இந்த Arduinoவோட பிரைன். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் சிமுலேஷன் வந்து உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ இந்த ஆன்லைன் சிமுலேஷனில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு 4 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த 4 பிளாட்ஃபார்மில் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா WorkFi, TinkerCAD. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ TinkerCAD நம்மளை வந்து சைன்அப் சைன்அப் பண்ணால் தான் உள்ளே போகணும். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ WorkFiயில் வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை. லைக் நம்ம இந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த சிமுலேஷனில். மேபி உங்களுக்கு இதில் வேறு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது யூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த ஆன்லைன் சிமுலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரு மாடியூல் 1ல் மட்டும்தான் இருக்கும். மாடியூல் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேபி ஒரு ஹாஃப் வந்து ஆன்லைனில் இருக்கும். மீதி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தான் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ அதை நான் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்ஃபேஸ். ஸோ ஒரு கண்ட்ரோலர் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஒரு கண்ட்ரோலருக்கு மெயினாக தேவை பவர் சப்ளை. சரிங்களா, ஸோ ஒரு பவர் சப்ளை இருக்கணும். லைக் அதுக்கான டிஸ்பிளே, அதுக்கான சென்சார்ஸ். லைக் டிஸ்பிளே கூட ஒன்ஸ் நம்மளுக்கு வேணாம் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து தான். ஆனால் ஒரு கண்ட்ரோலராக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஒர்க்கை என்ன கண்ட்ரோல் பண்ணும். சரிங்களா, அப்போ அதுக்கான ஹேண்ட்ஸ், அதுக்கான லெக்ஸ் அதெல்லாம் வேணும். ஸோ அதனால் அதுக்கான எக்ஸ்டர்னல் காம்பனன்ட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். சரிங்களா, ஜஸ்ட் இந்த கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சென்சார் வந்து என்விரான்மெண்ட்டில் இருந்து டேட்டாஸாக கலெக்ட் பண்ணி கண்ட்ரோலருக்கு அனுப்பும். கண்ட்ரோலர் அதை ப்ராசஸ் பண்ணி டிஸ்பிளேக்கு அனுப்பும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ அதனால தான் இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு பேசிக்காக வச்சுருக்கேன். கண்ட்ரோலர் ப்ராசஸ் பண்ண போகுது, அவ்வளோதான். அது சென்சார்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு பப்ளிஷ் பண்ண போகுது. ஸோ அதான் கண்ட்ரோலரோட ஒர்க். ஸோ நம்ம அதுக்காண்டி தான் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, பேசிக் ரூல்ஸ், ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்க்கலாம். LED பிளிங்கிங், சீரியல் மானிட்டர் எப்படி விசிட் பண்ணுறது, லைக் LCD டிஸ்பிளேயில் ஹலோ வேர்ல்டு எப்படி பண்ணுறது, டெம்பரேச்சர் சென்சாரை வச்சு டெம்ப் எப்படி வந்து சென்ஸ் பண்ணுறது, அல்ட்ராசானிக் சென்சார், லைக் சர்வோ மோட்டார், DC மோட்டார், அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் மாடியூல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து A to Z வந்து பார்த்துடலாம். ஸோ இது ஓவராலாக இது சொல்லி முடிக்கிறதுக்கே நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை ஓவரால் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு எப்படி வந்து ஒரு 35லேருந்து 40 மினிட்ஸ் ஆகலாம் நினைக்கிறேன். லைக் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூட பாருங்கள். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஒரு விஷயமும் நீங்கள் பண்ணுறப்ப லைக் ஒரு இன்டர்ஃபேஸும் நீங்கள் பார்க்குறப்ப திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுங்கள். சைட் பை சைட் நோட்ஸ் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு லேர்ன் பண்ண முடியும். ஏன்னா நான் உங்களுக்கு ஃபுல் ரூல்ஸ் நான் சொல்லி தர போகிறதில்ல.
ஏன்னா நான் ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப டிலே ஆகும். சரிங்களா? இதில் வந்து பேசிக்காக நம்ம தான் பார்க்க போகிறோம். அட்வான்ஸ் லெவலில் நான் அட்வான்ஸாக உங்களுக்கு ப்ரோக்ராமிங் சொல்லித்தரேன். ஸோ இது பேசிக் ப்ரோக்ராம்ஸ் தான். சரிங்களா? ரொம்ப ஒரி பண்ணிக்க வேணாம். நான் எடுத்தோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் ஹையர் லெவலில் நான் ப்ரோக்ராம் பிரெயினுக்கு நான் டம்ப் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா அது நீங்கள் வெறுத்து போயிடுவீங்க. ஸோ அதனால தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதா உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சார்ட் அவுட் பண்ணி. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் காட்டுறேன். ஏன் இது மட்டும் இதில் காட்டுறேன் அப்படின்னா லைக் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ வைட் மெயின் வைட் லூப். ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் மேபி வந்து நீங்கள் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அர்டினோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து நீங்கள் எடுத்து எழுதி கூட வச்சுக்கலாம். சரிங்களா? வாய்ட் மெயினில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, லைக் இந்த இடத்துல வந்து நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் டிக்ளரேஷன் பண்ண போகிறோம். அப்போ வாய்ட் லூப்பில் என்ன பண்ண போகிறோம்னா எனக்கு இந்த ஒர்க்கை நீ ரிப்பீட்டிவாக பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல போகிறோம். லைக் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து அர்டினோவுக்கு எழுதுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டும் இருந்தால் தான் உங்களோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அர்டினோவை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இது நம்மளுக்கு ரொம்ப தேவை. சரிங்களா? அதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். சரி, இப்போ நம்ம இந்த ஒரு ஃபுல் பிபிடி நம்ம முடிச்சிட்டோம். லைக் இப்போ நம்ம டைரெக்டாக வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த சிமுலேஷனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ workfy.com. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே உள்ளே போயிருங்க. சரிங்களா? ஓகே, போனீங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு இந்த அர்டினோ கிடைக்கும். லைக் நீங்கள் அர்டினோன்னு சர்ச் பண்ணியே வாங்க. ஏன்னா மேபி ஒரு சில டைம் அர்டினோ வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ அதனால் சொல்கிறேன், அர்டினோ நீங்கள் சர்ச் பண்ணி வந்தால் தான் இருக்கும். ஸோ இல்லைன்னா நான் உங்களுக்கு இன்னொரு டைம் சர்ச் பண்ணி தரேன். இந்த மாதிரி workfy யூனோ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உள்ளே போகும். ஸோ வேறு நம்மளுக்கு எந்த ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸுமே நம்மளுக்கு கேட்காது. சைன் அப் பண்ண அப்படிங்கிற விஷயம்லாம் எதுவுமே கேட்காது. ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நான் சொன்னது தான் பேசிக் ஸ்ட்ரக்சர். பாருங்கள், வாய்ட் செட்டப்பில் என்னென்னா நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் டிக்ளரேஷன் பண்ண போகிறோம். வாய்ட் லூப்பில் என்ன பண்ண போகிறோன்னா எனக்கு இந்த ஒர்க்கை ரன் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ நான் ஒன்ஸ் உங்களுக்கு நான் எழுதி காட்டுறேன். ஸோ நான் கொஞ்சம் இதை வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். லைக் இதை ஜூம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், நான் பேசிக் ஸ்ட்ரக்சர் எழுதுறேன். வாய்டு செட்டப். ஸோ இது ஒரு காலிப்ரேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறோம். லைக் இந்த இடத்துல வந்து நம்ம அது வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் டிக்ளரேஷன் எழுத போகிறோம். சரிங்களா? லைக் இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா வாய்ட் லூப். ஸோ இதுக்கு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு லைக் இதுக்கு ஒரு காலிப்ரேஷன் ஓப்பன் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். அடுத்து வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தான் இது. லைக் நான் அந்த கமாண்ட்ஸ் வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். லைக் கமாண்ட்ஸ் வந்து மேபி நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ரோக்ராமில் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு சேம் மெத்தேடு தான். சரிங்களா? லைக் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்லாஷ் வந்து நீங்கள் போட்டுட்டு உங்களோட கமாண்டை ஒரு லைனுக்கு எழுதுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்டர் போட்டு நீங்கள் இப்படி எழுதுனீங்க அப்படின்னா அது கமாண்ட் லைனாக வராது. ஸோ ஒன் லைனுக்கு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இது கமாண்டாக வந்து ஆக்சஸ் ஆகிக்கும். சரிங்களா? இப்போ இது ஒரு கமாண்ட் இல்லை, எனக்கு ஒரு மல்டிப்புள் லைனுக்கு நான் எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஸ்லாஷ் போட்டு ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மல்டிப்புள் லைன் வந்து நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த கலர் இதில். தென் வந்து நீங்கள் திருப்பி அதை க்ளோஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணோம், ஒரு ஸ்டார் போட்டு லைக் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கமாண்டானது இதுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? இது எதுக்குன்னா இந்த கமாண்டுங்கிறது எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல நான் இந்த விஷயம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, வேறு எதுவும் இல்லை, சிம்பிளாக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம அதுவுமே உங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பெரிமெண்டலாகவே பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? லைக் இப்போ அதை நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சராக பார்த்துட்டோம். இப்போ இது கமாண்ட் பார்த்துட்டோமா? இப்போ ஒரு விஷயத்தை நம்ம டிஃபைன் பண்ணணும். இந்த விஷயத்தை டிஃபைன் பண்ணோம், இந்த பின்னு வந்து நான் டிஃபைன் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு சொல்கிறேன். லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின் மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இது உங்களுக்கு புரியாது, நான் உங்களுக்கு போக உங்களுக்கு புரியும். லைக் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பின் மோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் இதோட பின் நேம், இதோட பின் ஏதோ ஒரு பின் நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். ஸோ லைக் ஒரு 13 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். 13நாலே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய 13 பின். ஸோ இது வந்து இன்புட்டாக அவுட்புட்டாக நான் லைக் வந்து ஒரு இன்புட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே ஏதோ ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இந்த கமாண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியல. பின் மோட்னு கொடுத்துருக்கேன், 13 கொடுத்துருக்கேன், அதை ஒரு இன்புட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு புரியல. லைக் இப்போ இதை அப்படியே நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ப்ரோக்ராம்குள்ளே போக போகிறேன். ஸோ சிம்பிள் ப்ரோக்ராம் தான். லைக் ஒரு எல்இடி நம்ம பிளிங்க் பண்ண வைக்க போகிறோம். ஸோ யாராக இருந்தாலுமே லைக் இந்த அட்ரினோவில் இதுதான் ஃபஸ்ட்டு சொல்லி தருவாங்க. லைக் அதே தான் நானும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டயக்ராமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவோம். சரிங்களா? ப்ரோக்ராம்குள்ளே
ஒரு எல்இடியை ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? ஒரு எல்இடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 5 வோல்ட்டில் ரன் ஆகுமான்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ரன் ஆகும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல பிளாஷ் ஆகும். ஒரு சில மேபி டிக்கெட் கலரில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளாஷ் ஆகிடும். இந்த சாஃப்ட்வேரில் ஒரு ராங் இருக்குது. ஸோ அதனால சொல்கிறேன், சரிங்களா? அதனால் நீங்கள் ஒரு எல்இடி ரன் பண்ண வைக்கணும்னா கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டர் தேவை, சரிங்களா? ரெசிஸ்டர் என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். ஸோ அதனால் ஒரு ரெசிஸ்டர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சர்க்யூட் வரைகிறதுக்கு லைக் அதுக்கு நான் எவ்வளோ வேல்யூ எடுக்கிறேன்னா 220 கிலோ ஓம் நான் எடுத்துக்கிறேன். 220 கிலோ ஓம் ஆர் வந்து நீங்கள் 300 அந்த சம்திங் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் 6 கிளிக் இதில் வந்து சில கமெண்ட்ஸ் சொல்கிறேன். லைக் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு இந்த நேவிகேஷன் வந்து கடுப்பாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்படி வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ இதை ட்ராக் பண்ணி நார்மலாக நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் பொசிஷன் வச்சுக்க முடியும். இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வேணாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டெலிட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் போயிடும். லைக் இப்போ இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு ரெசிஸ்டர் வந்து எனக்கு ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஆரை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ரொட்டேட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் யூனோவாக இருக்கட்டும், ஆறுங்கிற ஒரு நியூமரேட்டர் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சம்திங் எப்படி உங்களுக்கு மாறும். இப்போ இதுக்கான நான் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். லைக் இப்போ வந்து உங்களுக்கு இப்படி நான் டேரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தா உங்களுக்கு புரியாது. ஒரு எல்இடி பல்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு எல்இடி லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பின் இருக்கும். ஸோ ஒன்று கேத்தோடு, ஒன்று ஆனோடு கேத்தோடு கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. லைட் தெரியலனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போக போக உங்களுக்கு புரியும், சரிங்களா? இப்போ எப்போவுமே கேத்தோடுங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கிரவுண்டில் தான் இருக்கும். ஸோ லைக் நான் கிரவுண்ட் பின்னில் கொடுத்துட்டேன், சரி ஓகே. அப்போ ஆனோடுங்கிறது தான் நம்மளுக்கு சப்ளை, பவர் சப்ளைங்கிறது சொல்லுவோம். ஸோ அந்த பவர் சப்ளைங்கிறது நான் வந்து ஒரு 13 பின்னில் கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் இதை அனலாக் பின்னில் கொடுக்கல, டிஜிட்டல் பின்னில் கொடுக்குறேன் அப்படின்னு. ஏன் அனலாக் பின்னில் நான் கொடுக்கல? ஸோ இது அனலாக் கிடையாது, இது டிஜிட்டல். இது இன்புட்டாக அவுட்புட்டாக எல்இடிங்கிறது அவுட்புட், சரிங்களா? நான் இங்கேருந்து இது ஒரு அவுட்புட்டாக தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து இன்புட் நம்ம வாங்க முடியாது. ஸோ இப்போ இது ஒரு அவுட்புட். இப்போ நான் ஆல்ரெடி அங்கே ஒன்று எழுதியிருப்பேன், பின் மோட். ஸோ அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டு லைக் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருப்பேன், இன்புட்டாக அவுட்புட்டாக எழுதியிருப்பேனா? ஸோ இப்போ அது உங்களுக்கு நான் எழுதி காட்டுறேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து உங்களுக்கு 2 டைப் இருக்குது. 2 டைப்பில் நீங்கள் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணலாம். 2 டைப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், நிறைய டைப்ஸே இருக்குது இந்த ஒரு விஷயத்தில். இவ்வளோ தான் கனெக்ஷன் இந்த ஒரு எல்இடி ரன் பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஓகே, நான் குயிக்காக உங்களுக்கு எடுக்கணும், ஏன்னா அது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நம்ம பேசிகிட்டே இருந்தால் அதில் வந்து பேசிகிட்டே தான் இருப்போம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோக்ராம்குள்ளே போயிடுறேன். ஸோ இதில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட் டைப் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ வாய்டு செட்டப்பில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, க்ளோஸ் ப்ராக்கெட்டும் போட்டுக்கோங்க, காலிப்ரேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைக் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா எதுவுமே எழுதலை, டேரெக்டாக என்ன பண்ணுறேன், நான் கீழே வரேன். திருப்பி என்ன பண்ணுறேன், நான் வாய்டு லூப் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துலையும் நான் ஒன்றுமே பண்ணல. ஸோ ஸ்ட்ரக்சரை மட்டும் எழுதிட்டு நான் விட்டுட்டேன், வேறு எதுவுமே நான் பண்ணல. ஸ்ட்ரக்சரை மட்டும் விட்டுட்டு நான் எழுதிட்டேன். ஸோ இப்போ இந்த விஷயத்தை நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நான் டிஃபைன் பண்ண போகிறேன். லைக் இப்போ இந்த ஒரு எல்இடி இந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2-3 டைப் இருக்குது. நான் அதில் இந்த ஒரு டைப் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பின் மோட் அப்படின்னு எழுதுவோம். பின் அந்த எம்ங்கிற லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கணும், ஓகேங்களா? எம்ங்கிற லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கணும். ஸோ அடுத்து ஓப்பன் ப்ராக்கெட், இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம், சரிங்களா? இப்போ அதை நான் எத்தனாவது பின்னில் நான் கொடுத்துருக்கேன், 13 பின்னில் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அதை போட்டு லைக் அது வந்து ஒரு கமா கொடுத்தாகணும். இப்போ நான் அவுட்புட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ ஒரு ப்ரோக்ராம் ஒரு லைன் எழுதுகிறப்ப நம்ம செமிகாலன் அப்படிங்கிறது கொடுப்போம். இப்போ நான் இது கொடுத்துட்டேன், அது 13 பின்னில் இருக்குது. இது நான் என்ன சொல்லிட்டேன், இது இன்புட் கிடையாது, இது அவுட்புட்டு தான், சரிங்களா? அவுட்புட். இப்போ அடுத்து இது என்ன பின்னில் இருக்குது, டிஜிட்டல், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டலாக தான் டிஜிட்டலாக தான் நம்மளுக்கு ரைட் பண்ணி தரப்போகுது, டிஜிட்டல் ரைட். அப்போ அந்த கமாண்ட்லேயே இது டிஜிட்டல்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்மளுக்கு இது ப்ரோக்ராமில் எப்படி ஒரு கமாண்டாக இருக்கும், ஸோ ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும்னா லைக் அதே தான் டிஜிட்டல் ரைட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூங்கிறது வந்து கேப்சரில் தான் இருக்கும். ஸோ இது சம்திங் அவங்க வந்து ஒரு சில இடத்துல வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அதே மாதிரி சொல்லணும்னு நினச்சேன். இந்த இடத்துல அவுட்புட்டு நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, லைக் அந்த இடத்துல அவுட்புட்டு நீங்கள் கொடுக்குறப்ப கேப்சலில் தான் கொடுக்கணும். இதே இன்புட்டுனாலும் கேப்சலில் தான் கொடுக்கணும், சரிங்களா? இப்போ டிஜிட்டல் ரைட் நான் கொடுத்துட்டேன்.
இப்போ இந்த டிஜிட்டல் ரைட்டில் அது எத்தனாவது பின்னில் இருக்குது, 13 பின்னில் இருக்குது. ஸோ அதை நான் சொல்லணும். லைக் இது வந்து ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும். நீங்கள் ஆன் ஆஃப்னு கொடுக்கக்கூடாது, ஹை லோ தான் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணணும். இப்போ ஆன் ஆகணுங்கிறதுனா ஹைன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஒரு செமிகாலன். ஓகேங்களா. இப்போது டிலேக்குள்ளே வரும். டிலே. இப்போ டிலேங்கிறது உங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. லைக் நான் இப்போ சொல்கிறேன். மேபி தெரிஞ்சிருந்தால் ஓகே, வெரி குட். தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இதே வேர்டை திருப்பி காப்பி பண்ணிட்டு திருப்பி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த இடத்துல ஹைங்கிறதுக்கு பதிலாக நான் லோன்னு கொடுத்துட்டேன். இப்போ லோன் இருக்கா, லோன் கொடுத்துட்டேன். ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்கிறேன். டிஜிட்டல் ரைட்டுங்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த டிலேங்கிற இடத்துல தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ லோங்கிறது ஆஃப்னு ஆகிடுச்சு. டிலேங்கிறது என்னென்னா 1000 நான் கொடுத்துருக்கேன். என்ன அர்த்தம் அப்படின்னா 1000ங்கிறது எனக்கு ஒரு செகண்டுக்கு நீ வந்து ஆன் ஆகணும். இப்போ இந்த இடத்துல வந்து 1000 போட்டனால அது ஒரு செகண்ட்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல நான் 2000 போட்டேன்னா 2 செகண்டுன்னு அர்த்தம். 3000 போட்டேன்னா 3 செகண்ட்னு அர்த்தம். வெறும் நான் 1 மட்டும் போட்டேன்னா மைக்ரோ செகண்டுன்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் சிமுலேட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கான எல்இடி பிளிங்க் ஆகிடும். ஒரு செகண்டுக்கு ஒருக்க அது வந்து பிளிங்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஓகே, இது ஒன் டைப் ஆஃப் ப்ரோக்ராம். ஓகேங்களா. ஸோ இதுக்கே வந்து 21 மினிட்ஸ் கிட்ட கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமுக்கே. ஏன்னா நம்மளுக்கு இதான் நிறைய மாடியூல் இருக்குது இதில். லைக் நான் ஒரு மாடலில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஓகே. இப்போ இது நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ இதை முடிச்சிடறேன். இப்போ இதில் இன்னொரு டைப் இருக்குதுன்னு நான் சொன்னேன் வந்து பார்த்தீங்களா. டேரெக்டாக இந்த பின்னில் இருக்குது, நான் அந்த பின்னை மட்டும் கொடுத்துட்டேன்னு. ஸோ அதில் நான் உங்களுக்கு இன்னொரு டைப்பும் சொல்லித்தர வேண்டியது இருக்குது. ஏன்னா நான் அடுத்து அதை தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இதுவும் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்படியும் எழுதலாம். ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் பேசிக் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுட்டு நீங்கள் எப்படி வேணாலும் எழுதலாம். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணுன்னா, ஸோ ஒரு இன்டீஜர் தான் தானே அந்த பின் ஆக்சுவலாக. ஸோ அதனால் இன்டீஜர் நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறேன். என்னென்னு ஒரு பேர் வைக்கிறேன்னா எல்இடின்னு பேர் வைக்கிறேன். எல்இடி. ஓகேவா. எல்இடின்னு பேர் வச்சிட்டேன். ஸோ இந்த பின் வந்து எங்கன்னா நம்ம முன்னாடியே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த இப்படி பண்ணலாம். எதுக்கு நான் அப்படி சொல்ல வரேன்னா, இது 7-8 வேலையாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் எல்லா ப்ரோக்ராமும் வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம உள்ளே வந்துட்டு நம்ம எழுதிட்டுருக்க முடியாது. சரிங்களா. அதனால் நான் வந்து டேரெக்டாகவே பின்னுங்கிறத நான் மேலே கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட்டு பேரை மட்டும் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா. அது நான் காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்டில் வரப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், 13க்கு பதிலாக. ஓகேங்களா. இப்போது 13 தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறேன்னா 13 இருக்க இடத்துல வந்து எல்லாமே எல்இடியாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேங்களா. எல்இடியாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு எல்இடியை கூப்பிட்றேன். எல்இடி நீ ஒரு அவுட்புட். ஸோ அப்போ இந்த இடத்துலையும் நான் என்ன பண்ணுறேன், எல்இடி. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், எல்இடி கூப்பிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். சேம் அதே ப்ராசஸ் தான் நடக்குது. சரிங்களா. அப்போ இந்த இடத்துல நீங்கள் 13 கொடுத்துருக்கலாமே அப்படின்னா ஒன்றும் இல்லை. 13ங்கிறது இந்த இன்டீஜருக்குள்ளே ஸ்டோர் ஆகிடுச்சு. சரிங்களா. இந்த இன்டீஜர் அது ஆக்சுவலாக எல்இடிங்கிற அந்த ஒரு இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதை கால் பண்ணாலே ஜஸ்ட் நம்மளுக்கு இந்த ஒர்க்குங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஸோ ப்ரோக்ராமுங்கிறத பொறுத்த வரைக்கும் அப்படி தான். சரிங்களா. நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இது ஒரு டைப். சரிங்களா. இந்த இன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு இது கான்ஸ்டண்ட்டான வேல்யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. சரிங்களா. ஓகே. இப்போ இதெல்லாம் நம்ம விட்டுருவோம். இப்போ இதில் நம்மளுக்கு மெயினான விஷயம் என்ன, ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா. இந்த விஷயம்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம என்ன சொல்லித்தர போகிறோன்னா, அந்த ஒரு சேட்டில் பார்த்த மாதிரி சீரியல் மானிட்டர் தான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். லைக் அதுக்கு வாய்ட் செட்டப்பும் நம்ம கொடுத்துட்டோம். சீரியல் மானிட்டருங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இவனுங்களெல்லாம் டெலீட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த கண்ட்ரோலர் மட்டும் வச்சுருக்கேன். லைக் இப்போ உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா. இப்போ நான் வந்து சீரியல் ஆக்சுவலாக வந்து நான் இப்போ சீரியலுங்கிறதுக்கு எஸ்ஸுங்கிறது கேப்சலில் தான் இருக்கணும். சரிங்களா. ஓகே. எஸ்ஸுங்கிறது கேப்சல் இருக்கணும். அப்போ சீரியல் டாட் பிகைன். ஸோ இதுக்கு ஒரு பாண்ட் ரேட் இருக்குது. மேக்ஸிமம் வந்து எல்லாமே இந்த பாண்ட் ரேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. லைக் இந்த பாண்ட் ரேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது நான் முடிச்சிட்டேன்.
ஓகேவா? இப்போது எனக்கு இந்த சீரியல் மானிட்டரில் எனக்கு ஒரு விஷயம் பிரிண்ட் ஆகணும், அது கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகணும், இல்லை எனக்கு ஒரு டைம் பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் உதாரணத்துக்கு எனக்கு ஒரு டைம் மட்டும் நான் சொல்கிற வேலை நடக்கணும். என்ன வேலை நடக்கணும்? ஒரு ஹலோ வேர்ல்டு இல்லைனா வெல்கம் அப்படின்னு கூப்பிடணும். லைக் நம்ம வந்து வெல்கம் டு அவர் சேனல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன போடுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல சேம் கமாண்ட் தான் கொடுக்க போகிறேன். சீரியல் டாட் பிரிண்ட் எல்என் கொடுக்க போகிறேன். பிரிண்ட் எல்என் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் எல்எனில் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வெல்கம் டு மதன் தாஸ் சேனல். ஓகே, இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போது இந்த ஒரு விஷயம் நான் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு சீரியல் மானிட்டருங்கிறது வந்துடும். ஸோ சீரியல் மானிட்டருங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு டிஸ்பிளே வச்சு அவுட்புட் எடுக்கிறதுக்கு பதிலாக எனக்கு என்னோடய பிசிலேயே சீரியல் பண்ணு, இதே ஒரு கண்ட்ரோலுக்கு நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஸோ இது எனக்கு இதில் காட்டு, எனக்கு வேறு எதுலையும் காட்ட வேணாம், எனக்கு இதில் மட்டும் காட்டுங்கிறது தான் சீரியல் மானிட்டர் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ தெரிஞ்சிருச்சா? கண்ட்ரோலர் பாட்டுக்கு இருக்கும், கண்ட்ரோலுக்குள்ளே நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். ஸோ அது டிஸ்பிளே இருந்தாலும் நம்மளுக்கு அது ஒர்க் நடக்கும். இல்லை அப்படின்னா எனக்கு சீரியல் மானிட்டராக பண்ணி கொடு, அது உங்களுக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி காட்டினா தெரிஞ்சிடும். சரி, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, எனக்கு ஓகே, எனக்கு இது கண்டினியூஸாக அந்த மதன் தாஸ் சேனலுங்கிறது ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் அதை வந்து கட் பண்ணிவிட்டு வாய்ட் லூப்பில் கொண்டு வந்துட்டு போட்டுறணும். வாய்ட் லூப்பில் போட்டு எனக்கு எத்தனை செகண்டுக்கு ஒருக்கா எனக்கு இந்த வேர்டு வரணும் அப்படிங்கிறத டிலே மூலியமாக சொல்லணும். டிலே மூலியமாக சொல்லிட்டோம்னா அது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஒரு செகண்டுக்கு நடக்கணும்ப்பா அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ மறக்காமல் செமிகாலன் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக அந்த வாய்ட் லூப்பு, வாய்ட் செட்டப்பு இங்கெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? போக போக உங்களுக்கு தெரியும் ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரையும். ஓகே ஃபைன். இப்போ ஒரு செகண்டுக்கும் ஒரு பேர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ லைக் அதே நேம் தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஃபார் லூப் வச்சுலாம் நிறையா ப்ரோக்ராம் இருக்குது. நான் அது வந்து மாடியூல் 2ல் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃபைன். இப்போ இது முடிஞ்சு, இப்போ இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சா ஓகே. இதில் இன்னொரு டைப் இருக்குது. ஸோ அந்த டைப் தான் நான் வந்து வாய்ட் லூப்பில் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த சீரியல் மானிட்டர் பார்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம மெயினாக ஒரு விஷயம் வந்து பார்க்கணும். சரியா? ஓகே, சரிங்களா? இப்போ இந்த சீரியல் மானிட்டர் நான் எடுத்து விட்டேன். இப்போ எனக்கு சீரியல் மானிட்டரில் பார்க்க வேணாம், எனக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு டிஸ்பிளே மூலியமாக எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். லைக் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே வந்து நீங்கள் இப்போதைக்கு போக வேண்டாம், அது உங்களுக்கு நான் எக்ஸ்டர்னலாக சொல்லித்தரேன். மேபி வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி தரப்போ சொல்லித்தரேன். ஓகே. இப்போ இந்த LCD 16x2I2Cங்கிறது எடுத்துக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போது இதோட கனெக்ஷன் பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நான் நினச்சேன். லைக் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கனெக்ஷன்னு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்க தெரியலையேங்கிறது கிடையவே கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிரவுண்டு அப்படின்னு இங்கே இருக்கா? ஸோ கிரவுண்டுனா கண்ணை மூடிட்டு எங்கே கிரவுண்ட் பின் இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் கிரவுண்டு கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சு. இப்போ அதே மாதிரி விசிசின்னு இருக்கா? கண்ணை மூடிட்டு கொண்டு போய் கொடுத்துருங்க. விசிசிங்கிறது என்ன? இது 5 வோல்ட்டு தான் நம்ம சப்போர்ட் ஆகும். 5 வோல்ட்டில் தான் எரிய போகுது, 3 வோல்ட்டில் கிடையாது. ஸோ டேரெக்டாக 5 வோல்ட்டில் கொடுத்துருங்க. இப்போ இந்த 2 பின்னு நான் எங்கே கொடுக்குறதாயோ தெரியலையே. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் ரெஃபர் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தில் யாருக்குமே எல்லாமே தெரிஞ்ச மாதிரிலாம் கிடையாது. மேபி ஒரு சில டைம் இதிலே காட்டும். இல்லை அப்படின்னா கூகுளில் ரெஃபர் பண்ணி அந்த சென்சாருக்கு எந்தெந்த பின்னு, இந்த ஒரு எக்ஸ்டர்னல் இதுக்கு வந்து எந்தெந்த பின்னு அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சாடாங்கிற கேபிளுக்கு வந்து சாடாங்கிறதுக்கு வந்து A4. ஸோ நான் A4ல் கொடுத்துறேன். அப்போ SCL பின்னு வந்து A5. ஸோ இது பேசிக் தான், இது ஸ்டாண்டர்ட். சரிங்களா? இது இப்படி தான் இருக்கணும்னு அவசியம். ப்ரெட் போர்டு உங்களுக்கு ஒன்று இருக்குது. ப்ரெட் போர்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நான் மறந்துட்டேன். ஸோ ஆக்சுவலாக அது சொல்லிட்டு தான் இதெல்லாம் வந்திருக்கணும். ப்ரெட் போர்டு நான் சொல்ல மறந்துட்டேன், பரவாயில்ல. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ப்ரெட் போர்டுக்குள்ளே போகலாம். ஓகே. இப்போ இந்த கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ இந்த கலருமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்துட்டு இந்த மாதிரி கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிரவுண்டுக்கு மேக்ஸிமம் வந்து பிளாக்காக தான் இருக்கும், விசிசிக்கு எப்போவுமே ரெட்டாக தான் இருக்கும். ஸோ அது வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் விருப்பம் தான். ஓகே. இப்போ நம்ம இதுக்கான ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். ரொம்ப சிம்பிளாக எழுதிதான். இப்போ நமக்கு எப்பவும் போலே ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? எப்பவும் போல் என்ன பண்ணுவோம், வாய்டுன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தீங்களா? வாய்டு செட்டப்
ஆக்சுவலாக இப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே வாய்டு செட்டப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் நான் ஒரு 4-5 லைன் எழுதுவேன். ஸோ அடுத்து நான் வாய்ட் லூப் அப்படின்னு கொடுத்துறேன். வாய்ட் லூப். ஓகே, இப்போது நான் இது இப்படி கொடுத்து வச்சிட்டேன். இப்போது நான் இந்த இடத்துல நிறைய விஷயம் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மேலே உங்களுக்கு நான் போயிடுறேன். இப்போ நான் உங்களுக்கு மேலே போகிறேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு லைப்ரரி டிஃபைன் பண்ணணும். சரிங்களா? ஒரு லைப்ரரி டிஃபைன் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு காம்பனண்ட்டுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக லைப்ரரி இருக்கும். ஒரு காம்பனண்ட்டை நீங்கள் வந்து நம்ம ப்ராஜெக்டில் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான லைப்ரரிஸ் என்ன, ஆக்சுவலாக அந்த காம்பனண்ட்டை பற்றி நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கனாலே இந்த விஷயமும் நீங்கள் படிச்சிருவீங்க. லைக் ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான லைப்ரரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸ்டார் இன்க்ளூட் அப்படின்ட்டு இருக்குது. சரி, ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். லைக் இப்போ என்னோட பிசியில் வந்து அந்த ஹேஷுங்கிறது விழுவாது. ஸோ லைக் அதனால் நான் ப்ரோக்ராம் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் போய் எடுத்துக்கிறேன். லைக் நான் ஃபுல்லாலாம் காப்பி பண்ணல, இது மட்டும் தான் காப்பி பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, ஸோ அந்த இடத்த மட்டும் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் ஸ்டார் அப்படின்ட்டு. இப்போ ஸ்டார் இன்க்ளூட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஒன்றும் இல்லை, இது டிஃபைன் பண்ணுறோம். இது நம்மளோட இதில் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இதுக்குன்னு ஒரு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்சிடிக்குன்னு இந்த I2Cக்குன்னு ஒரு ஃபைல் இருக்குது, ஹெடர் ஃபைல் இருக்குது. சரிங்களா? இந்த ஃபைல் தெரிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, தெரியலன்னு நான் என்ன சொல்கிறேன்னா டேரெக்டாக நீங்கள் கூகுள் ரெஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் டேரெக்டாக எழுதுகிறேன். LIQUID, அதுக்கப்புறம் வந்துட்டு கிறிஸ்டல் /I2C. ஸோ அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைல். ஓகே, இதுதான் அதோட ஹெடர் ஃபைல். ஸோ இதுதான் இதோட ஹெடர் ஃபைல். இது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணினாலும் இந்த ஹெடர் ஃபைலுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த ஹெடர் ஃபைல்லே நான் நேம் கொடுத்துட்றேன். ஸோ இது எதுக்கு இந்த நேம் நான் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த I2C நான் இப்போ டிஃபைன் பண்ண போகிறேன், வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். LCD டிஸ்பிளேனால இது LCDன்னு நான் கூப்பிட்றேன். இப்போது உங்களுக்கு நான் ஒன்று எழுத போகிறேன். 0x27, அடுத்து 16, அப்புறம் 2, அதுக்கப்புறம் ஒரு செமிகாலன். இப்போ நான் அப்படி போட்டேன். ஸோ இப்போ நான் போட்டது மட்டும் தான் தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு எதுவுமே புரியாது. சரிங்களா? 16x2ங்கிறது இந்த டிஸ்பிளேவோட சம் வேல்யூ. சரிங்களா? இது இப்போதைக்கு வேரி ஆகும். 0x37F இல்லை 0x27F அப்படின்ட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப அந்த எரர்லாம் அடிக்கும். ஸோ அந்த எரருக்கெலாம் இந்த எரரும் வரும். சரிங்களா? ஸோ இது நான் டிஃபால்ட் வேல்யூனால இந்த ஒரு ப்ராஜெக்ட்டு டிஃபால்ட் வேல்யூனால நான் கொடுக்குறேன். நீங்களே இப்படியே கொடுங்க. உங்களுக்கு இன்னும் நான் வந்து அதை அப்டேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. அப்போ இந்த 16 அதுக்கப்புறம் 2ங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை, 16x2 LCD டிஸ்பிளே அப்படின்னு இதை சொல்லுவோம். சரிங்களா? 16 ரோ இருக்கும், 2 காலம் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து அப்படி சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இது முடிச்சிட்டோம். அதை சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு இதில் இங்கே போனீங்கன்னா ஸோ அதே இதில் வந்துட்டு நிறையா இருக்கும். 20x4ன்னு இருக்கா, அப்புறம் 20x4 I2Cன்னு இருக்கா. ஸோ இதுக்காண்டி அதை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த LCDயை நம்ம கூப்பிடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் LCD இன்ஸ்டலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ LCD.int IN திருப்பி நீங்கள் IT. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக டிஃபால்ட்டு. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட் கமெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம LCDயை ஆன் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. LCD.backlight அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டு. பேக்லைட் மீன்ஸ் இந்த ஒரு லைட்டை தான் பிளாக் லைட்டுமோ. ஸோ உங்களுக்கு பர்சனலாக பண்ணி காட்டுறேன். ஸோ இது ஒரு கமாண்டு. ஒரு LCD ரன் பண்ண வைக்கிறதுக்கு இதெல்லாம் தேவை. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பிகினும் நம்ம போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் இதை மட்டும் போடுறேன். ஸோ உங்களுக்கு மேபி ஃபியூச்சரில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, LCD டாட் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பிரிண்ட்டு சொல்கிறேன். ஸோ பிரிண்ட் LN
எனக்கான வேர்டை நீ வந்து பிரிண்ட் பண்ணி கொடுறாப்பா அப்படின்னு கேட்குறேன். என்ன கேட்குறேன்னா என் பேரையே போடுறேன், மதன் போட்டேன். ஓகே, ஸோ இப்போ அந்த இடத்துல ஒரு செமிகோலன். இப்போது நான் இவனை ரன் பண்ணுறேன். இப்போது ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். சொன்ன மாதிரியே ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சா? லைக் இதை எல்லாமே வந்து ரியலாக ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ எல்லாம் ஆன்லைனில் பண்ணுறதுனால ஈஸியாக ஜஸ்ட்டு இன்ஸ்டால்னு கொடுத்து உள்ளே போயிடும். சரிங்களா? ஸோ இப்போது இந்த ஒரு ஃபைலை நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல லைப்ரரி நீங்கள் போனீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உள்ளே கிளிக் பண்ணிட்டு I2C நீங்கள் அடிச்சிங்கனாலே வந்துடும். I2C வரல. ஓகே, LCD. ஸோ கொஞ்சம் தேடுற மாதிரி இருக்கும். லைக் ஓகே, இந்த I2C LCDன்னு இருக்குது. இப்போ ரன் பண்ணுறேன். மேபி எனக்கு திருப்பி எரர் அடிக்கும் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். எஸ், எரர் அடிக்குது, கம்ப்ளீட்டாக எரர் அடிக்குது. லைக் ஒரு ஃபோல்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரி வருது. ஆக்சுவலாக நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். இருங்க, ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராம்லேயும் போய் பார்க்குறேன். எஸ், I2C இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சிங்கிறத கேப்ஸில் கொடுக்குறேன். இப்போ அதால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி மிஸ்ஸிங்ஸ் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்து அந்த ஹெட்ரு ஃபைல் நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த ஒரு விஷயத்தை நீ இன்ஸ்டால் பண்ணு அப்படிங்கிறது வருது. ஸோ அப்போ அதை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் கொடுத்த வேல்யூ ரன் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் எரர் அடிக்கிறதும்பாங்க. ஒரு ப்ரோக்ராமாக வந்து அப்லோட் பண்ணுறப்ப சம் எரர்ஸ் அடிக்கும். இப்போ என் பேர் வந்து இங்கே பிரிண்ட் ஆகுதா? அப்போ எதுக்கு இந்த சீரியல் மானிட்டர் ஓப்பன் ஆகுது? அது சும்மா ஓப்பன் ஆகுது. ஸோ அதை நீங்கள் கீழே எடுத்து விட்டுறலாம். ஓகேங்களா? இப்போ என் பேர் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. எனக்கு இதே நேம் வந்து கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ நம்ம பிளா பண்ணலாம். அதுக்கு தான் வாய்ட் லூப்புங்கிறது இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் LCD பிரிண்ட் எல்என்னு கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சரி, ஓகேவா? லைக் இவ்வளோ தான் விஷயம். இதில் வந்து நம்ம நிறைய விஷயம் நம்ம இருக்குது. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ வந்து இதுக்கே நம்மளுக்கு 37 minutes கிட்ட ஆயிடுச்சு. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ஓவராலாக இந்த ஒரு இந்த கோர்ஸ் செக்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணோன்னா நம்ம ப்ரோக்ராம் இதுக்கு அடிச்சுட்டே இருந்தோம்னா டைம் வந்து ஆயிடும். 1 hour தான் அதிகபட்சம் இந்த கோர்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 1 hourக்குள்ளே முடிக்க பார்க்கணும். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ஒரு டெம்பரேச்சர் சென்சாரை வந்து இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறோம் Arduino Uno கூட. ஸோ லைக் அப்போ நான் இதுக்கு என்ன எடுக்கணும்? டெம்பரேச்சர் சென்சார் தானே எடுக்கணும். ஸோ அப்போ நான் சர்ச் பண்ணிட்டேன் TMP. இது ஆக்சுவலாக அந்த DHT11 எடுத்தால் ஓகே, கரெக்டாக இருக்கும். DHT ஓகே. இதில் நிறைய வேரியண்ட் இருக்குது. ஸோ லைக் நான் இந்த வேரியண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இது டெம்பரேச்சர் சென்சார் பண்ணும். டெம்பரேச்சர் வந்து ஹியூமிடிட்டியை வந்து சென்சார் பண்ணும். ஸோ லைக் இப்போ நான் கனெக்ஷனுக்குள்ளே கொண்டு போகிறேன். ஓகே, இப்போது இந்த ஃபர்ஸ்ட் பின்னை வந்து பார்த்திங்கன்னா VCCங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ VCCங்கிறது எங்கே? டைரெக்டாக 5 volt கொண்டு போய் ரன் கொடுக்கணும். 5 volt கொடுத்தாச்சு. இது சேடாக விட்டுருங்க. இப்போ கிரவுண்டுங்கிறது பாருங்கள், கிரவுண்டுங்கிறது எங்கே கொடுக்கணும்? டைரெக்டாக கிரவுண்டில் தான் போய் கொடுக்கணும், வேறு எங்கேயும் கொடுக்கக்கூடாது. இப்போ நான் கிரவுண்டில் கொடுத்தேன். ஸோ இந்த NCங்கிற பின் தேவையில்லை, அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா? ஓகே, சென்சாரை ஃபுல்லாக கேஸ் ஸ்டடி நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். ஸோ எந்த ஒரு சென்சாரும் நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணுறனாலும் அந்த சென்சாரை ஃபுல்லாக படிச்சிருங்க. ஸோ இதுக்கான ஹெட்ரு ஃபைல் என்ன A to Z படித்தா தான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஒரு பின் அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்மளோட ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். ஏன்னா நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா லேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஃபைன். இப்போ நான் உங்களுக்கு பேசிக்காக மட்டும் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இதில் ஆக்சுவலாக 2 ப்ரோக்ராம் இருக்குது. நான் உங்களுக்கு 1 by 1 சொல்லித்தரேன். ஏன்னா நான் எடுத்தப்பே அது மாதிரி 2 ப்ரோக்ராமாக எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு தான். ஓகே, இப்போ ஆக்சுவலாக நான் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன்? நான் சொன்ன மாதிரி தான். ஒரு LCDயை நான் வந்து எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு நான் வந்து இன்க்ளூட் ஹெட்ரு ஃபைலுங்கிறது கொடுக்கணும். ஸோ அப்போ இதுக்கு என்ன ஹெட்ரு ஃபைல் அப்படின்னா DHT.h அப்படிங்கிறது தான் இதோட ஹெட்ரு ஃபைல். சரிங்களா? ஓகேவா? ஸோ ஓகே, அதை நான் கொடுத்துட்டேன். இப்போது இன்னொரு மெத்தட் இருக்குது, #define THT pin 2 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சாடாங்கிற பின்னை நான் கொண்டு போய் 2ல் கொடுக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? நான் அதில் எழுதியிருக்கேன். நீங்கள் 2ன்னு நீங்கள் எந்த பின் நம்பர்னாலும் கொடுத்துக்கலாம் இந்த டிஜிட்டல் பின்னில்.
இது ஆக்சுவலாக ஒரு அனலாக தான் ரீட் பண்ண போகுது. அனலாக எது கன்வெர்ட் பண்ண போகுது, டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் அப்படி கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஷன் ஆகிக்க வேணாம். நம்ம இன்னும் அனலாக் ரேட்டுக்கு போகலை. அனலாக் ரேட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த பின்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டிஜிட்டலாக முடிச்சு தந்துடுறேன். ஓகே ஓகே இப்போ இது முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக டிஹெச்டி டைப். அதோட டைப் என்ன அப்படின்னா டிஹெச்டி 22 இதோட டைப். ஸோ அதை இந்த டைப்பை நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, இந்த டைப்பையும் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு ப்ரோக்ராம் பொறுத்து வேரி ஆகும். இப்போது டிஹெச்டி, அந்த டிஹெச்டி அதுக்கான இன்னொரு டிஹெச்டி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 2 பின்னையும், அந்த பின் அந்த டைப்பு நான் சும்மா மேனுவலாக என்ட்ரு பண்ணியிருக்கேன். லைக் அது பண்ணாலும் ஓகே, பண்ணாட்டியும் ஓகே, சம் எரரில் அடிக்காது மேபி. ஸோ நம்ம பிகின் கொண்டு வரதுக்காண்டி தான் அது நம்ம பண்ணுறது. இப்போ வாய்ட் செட்டப்பில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா நம்ம சீரியல் மானிட்டரில் பார்ப்போம் இல்லையா, ஸோ அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். சீரியல் டாட் பிகின், இது வந்து பாண்ட் ரேட்டு. இது நிறையா ரேட்ஸ் மாற்றலாம். லைக் அது பாண்ட் ரேட்டுங்கிறது இங்கே நார்மலாக இதே வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, டிஹெச்டி டாட் பிகின் இதை வந்து திருப்பி வந்து வா அப்படின்னு நம்ம சொல்லி கூப்பிட்றோம். இப்போ நான் வாய் லூப்பில் வந்து ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க. இப்போ இந்த சென்சாரால் 2 விஷயம் பண்ண முடியும். ரீட் ஹியூமிடிட்டியும் பண்ணும், ரீட் டெம்பரேச்சரும் பண்ணும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம எங்கே கேஸ் ஸ்டடி எடுத்து இது நம்ம ப்ரோக்ராமாக எழுத வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம கூகுளிலேருந்து ரெஃபர் பண்ணி இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போது இந்த விஷயம்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். அரித்மேட்டிக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். இன்டீஜரில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது இல்லை. லைக் அதை நான் வந்து மாடியூல் 2ல் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பேசிக் லெவலில் அதை நான் சொல்லித்தரல. ஃப்ளோட் ஹச், ஃப்ளோட் டி, ஒன்றும் இல்லை. ஹச்சுங்கிறது ஹியூமிடிட்டி, டீங்கிறது டெம்பரேச்சர். இப்போ டிஹெச்டிங்கிறது 2க்கும் காமன் தான். ஓகேங்களா, அதை தான் நம்ம இங்கே இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்கோம். டிஹெச்டி பிகைன், திரும்பி வா அப்படின்ட்டு அவனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீடு ஹியூமிடிட்டின்னு கொடுத்துருக்கோம், ரீடு டெம்பரேச்சர்னு 2 வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நல்லா இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சீரியல் பிரிண்ட்டில் டபுள் கொட்டேஷனில் ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். என்ன விஷயம் வேணும், ஹியூமிடிட்டி. ஓகே, இப்போ சீரியல் டாட் பிரிண்ட்டில் ஹச் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கோம். இப்போ ஹச்சுங்கிற வேல்யூ எது, இதான். ஸோ அப்போ இந்த ஃப்ளோட்டுங்கிற வேல்யூவில் இந்த ஹச்சு, இந்த ஹச்சுங்கிறது தான் இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். இங்கே வந்து என்ன ரீட் பண்ணுதோ அது இந்த இடத்துல ஸ்டோர் ஆகும். இந்த 1 அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் வரும். ஓகேங்களா, அப்போ இந்த வேல்யூ டைரெக்டாக இங்கே தான் ஸ்டோர் ஆகும். அடுத்து சீரியல் பிரிண்ட் டெம்பரேச்சர். அப்போ டீயை தான் நம்ம கூப்பிடணும். அடுத்து இங்கே ஸ்டோர் ஆகும். ஸோ கடைசியில் பிரிண்ட் இல்லை. ஸோ அந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டோர் ஆகும். எனக்கு டிலே, எனக்கு ஒரு 10 செகண்டுக்கும் எனக்கு இந்த வேல்யூ வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இவங்கள ரன் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு எரர் அடிக்கும் நமக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரு எரர் அடித்து தான் நம்மளுக்கு போகும். லைக் இப்போ இந்த ஒரு ஹெட்ரு ஃபைலை இன்ஸ்டால் பண்ண சொல்லுதா. லைக் இப்போ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போது இதை நம்ம டவுன்லோட் இப்போ நம்ம திருப்பி ரன் கொடுக்குறோம். இப்போ வந்து டைரெக்டாக நம்மளுக்கு இது ஒர்க் ஆகும். ஓகே, இப்போது நம்மளுக்கு டெம்பரேச்சருங்கிறது ஒர்க் ஆரம்பிச்சிச்சு. எவ்ரி ஒரு 10 செகண்டுக்கு ஒருக்கா டெம்பரேச்சரை வந்து ரீட் பண்ணி தரும். இந்த இடத்துல நம்மளுக்கு செகண்ட்ஸ் ஓடும். ஓகேங்களா, ஓகே, இந்த இடத்துல வந்து அந்த செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து எவ்ரி ஒரு 10 செகண்ட்ஸ் ஒருக்கா நம்மளுக்கு வந்து மாறும். இப்போ இதோட வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன், நான் ஹியூமிடிட்டியும் சேஞ்ச் பண்ணுறேன், இதையும் சேஞ்ச் பண்ணுறேன்னா இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேனுவலாக. ஓகே, நீங்கள் காசு இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக எல்லாமே பை பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக மேனுவலாக ஒர்க் பண்ணலாம். இப்போதைக்கு இது போதும். லைக் நம்ம மேபி ஃப்யூச்சரில் அப்டேட் ஆகிக்கலாம். ஓகே, இப்போ மறுத்து பார்த்தீங்களா. ஸோ இதான் விஷயம். இப்போ இதில் நான் இன்னொரு ப்ரோக்ராம் வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஓகேவா, இப்போ நம்ம டெலீட் பண்ணிடலாம். லைக் இவனையும் கீழே தள்ளி விட்டுடலாம். இப்போ டேட்டா ஸ்கெட்சுக்கு போயிடலாம். இப்போ இதை ஃபுல்லாக அந்த ப்ரோக்ராமை நம்ம தூக்கிட்டோம். ஆனால் இன்னொரு ப்ரோக்ராம் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ப்ரோக்ராம் நான் காப்பி பண்ணுறேன். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம 1 by 1 எடுக்கணும் அப்படின்னா நம்ம 4 கணக்கு ஆகும். ஸோ அதனால நான் உங்களுக்கு இந்த ஒரு டெக்னிக்கை கொண்டு வந்துட்டேன். ப்ரோக்ராம் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் போதும். நம்ம போக போக நெக்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் எங்கே வேணாலும் ஆன்லைன் ரிசோர்ஸில் இருக்குது, காப்பி பண்ணி கூட நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு இந்த விஷயம் எனக்கு இது வந்து சீரியல் மானிட்டர்லேயும் தெரியணும், லைக் எனக்கு வந்து எல்சிடிலேயும் தெரியணும். ஓகேவா, எனக்கு சீரியல் மானிட்டர்லேயும் தெரியணும், லைக் எனக்கு எல்சிடிலையுமே தெரியணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல போய்ட்டு I2C நம்ம எடுக்கிறோம். எடுத்தாச்சா. இப்போ இந்த இடத்துல நான் வச்சிடறேன்.
இப்போ நான் சொன்னது தான். இப்போ கிரவுண்டுங்கிறது நான் கொடுத்தேன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ இதுக்கு விசிசி 5 வோல்ட்டு கொடுக்கணும். இங்கேயும் நம்ம கொடுத்து ரன் பண்ணலாம் டைரெக்டாக. இப்போ நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் ப்ரெட் போர்டுங்கிறது தேவை. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஹாஃப் ப்ரெட் போர்டு எடுத்துக்கிட்டேன். லைக் இப்போ இப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த ப்ளஸ்ஸுங்கிற இடத்துல நான் கிளிக் பண்ணி டைரெக்டாக என்ன பண்ணிட்டேன், இந்த 5 வோல்ட் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த ரெட் கலர் 5 வோல்ட்டு தானே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் டெலிட் பண்ணிட்டேன். அப்போ இவன் வந்து ஒரு கிரவுண்டு. ஸோ அப்போ அவனையும் நான் டெலிட் பண்ணிட்டேன். கிளிக் இருந்துக்கலாம், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நான் அதுக்கு சொல்ல வரல. இப்போ இந்த சாடாங்கிறது நம்மளுக்கு அதே 2 பின் தான். ஸோ அதனால் நான் அதே செகண்ட் பின்னில் கொடுத்துட்டேன். இப்போது இதுக்கான கிரவுண்ட் பின்னு இங்கே இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு வந்து நான் கரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துட்டேன். ஓகே, இப்போது இந்த விசிசிங்கிறது இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன்ல, இந்த 5 வோல்ட்டு, இது ஃபுல்லாகவே 5 வோல்ட்டு தான் ரன் ஆகும். இப்போ நான் கிரவுண்டு கொடுத்துருக்கேன். அப்போ இது இந்த லைன் ஃபுல்லாகவே கிரவுண்டு பின் தான். இதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். நிறைய மல்டிப்புள் டிவைஸ், நம்ம மல்டிப்புள் காம்பனன்ட்ஸ் கனெக்ட் பண்ணுறப்ப இப்படி தான் ப்ரெட் போர்டை வச்சு கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ கிரவுண்ட் இருக்கா, இப்போ டைரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், கிரவுண்டுங்கிற பின்னில் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஒரு விசிசி இருக்கா, டைரெக்டாக அந்த விசிசியில் எந்த லைனில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ சாடாங்கிற கேபிள் இருக்கா, இப்போ டைரெக்டாக கொண்டு வந்து நான் A4ல் கனெக்ட் பண்ணிட்டேன். எஸ்சிஎல் பின்னையும் கொண்டு வந்து நான் A5ல் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா. ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ நான் ப்ரோக்ராமை பேசிக்காக உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஹேஷ் இன்க்ளூட் நான் சொன்ன மாதிரி தான் இந்த விஷயத்துக்கான ஹெடர் ஃபைல். இந்த வயருங்கிறது எதுக்குன்னா, அது இப்போதைக்கு வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கங்க. பேசிக்காக சொன்னால் இந்த எல்சிடிக்கான மல்டிபிள் வயர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கேன். இந்த லிக்விட் கிறிஸ்டல் /i2c.hங்கிறது இதுக்கான ஹெடர் ஃபைல். ஸோ இது நார்மலாக நம்ம அப்புறம் பார்த்த ஒரு விஷயந்தான். ஓகேவா. இதெல்லாம் நம்ம நார்மலாக அப்புறம் பார்த்தது தான். இப்போ இந்த விஷயம் இந்த எல்சிடி செட் கசர் அப்படிங்கிறதுல ஒன்றும் இல்லை. இந்த 0.0ல் ஸ்டார்ட் ஆகுங்கிறது தான். இது நீங்கள் வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் அதை நீங்கள் பார்த்து சேஞ்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுறேன், ஏன்னா நம்மளுக்கு டைம் கம்மி தான். ஸோ இந்த 1 ஹவருக்குள்ளே நம்ம முடிக்கணும். நம்ம அடுத்த ஆஃப்லைன் செக்ஷனில் பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் டெப்த்தாக நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு மேனுவலாக பிரிண்ட் ஆகுது. இங்கேயும் பிரிண்ட் ஆகுது, இங்கேயும் பிரிண்ட் ஆகுது. லைக் எனக்கு இது வேணாம், எனக்கு இது மட்டும் தான் வேணும், இந்த ப்ராஜெக்ட் தான் வேணும் அப்படின்னா நம்ம இங்கே டைரெக்டாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம டிஸ்பிளேலையும் பார்க்க முடியும். ஸோ மல்டிப்ளாகவும் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். லைக் நீங்கள் பழைய ப்ரோக்ராமில் இந்த விஷயம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. இதில் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எல்சிடியை நம்ம சேர்த்து கொண்டு வரனால எல்சிடியை ஆட் பண்ணிக்கிட்டோம். வேறு ஒன்றும் இல்லை. ஃப்ளோட்டுங்கிறது எதுக்கும் உங்களுக்கு தெரியும். ஃப்ளோட்டில் வேல்யூ காட்டுறாங்க. இப்போ இன்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்படி வராது, வெறும் இன்ட்டு மட்டும் தான் வரும். இந்த எல்சிடி செட் கசருங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த லைனுங்கிறதே நம்மளுக்கு தேவையில்லை ஆக்சுவலாக. சரிங்களா. அந்த லைன் இல்லைனாலும் நம்மளுக்கு ஓரளவு ரன் ஆகும். மேபி ஏன்னா நான் அந்தளவுக்கு எடுத்திருந்தேன் அப்படின்னா ரன் ஆகும். இல்லைன்னா நம்ம வந்து மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும் வேல்யூ. சம் ப்ரோக்ராமை மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ நேரம் ஆகுது, கண்டிப்பாக எரர் அடிக்கும் தான் நினைக்கிறேன். லைக் எஸ், எரர் அடிக்குது. சொல்லலாம் கம்ப்ளீஷன் இவ்வளோ நேரம் ஆகாது. ஓகே, இல்லை ரன் ஆகுதா? எஸ், ரன் ஆகுது. அது வந்து எந்த இடத்துல வந்து அந்த செட் கசர் வருதுங்கிறது அதுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால தான் அந்த லைன். ஓகேங்களா, வேறு எதுவும் இல்லை. ஓகே ஓகே, இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணால் தான் எனக்கே தெரியும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறையா கோர்சஸ் நான் உங்களுக்கு வந்து எடுக்க போகிறேன். லைக் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து VLSI கோர்ஸ்லாம் மாஸ்டர் கோர்ஸ்லாம் எடுப்பேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அல்ட்ராசோனிக் சென்சார் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்க டைம். ஸோ நம்ம ஒரு 2 மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அல்ட்ராசானிக். ஸோ அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு நார்மலாக சர்வோ மோட்டர் எடுத்துகிட்டு அல்ட்ராசானிக் போகிறேன். ஓகே ஃபைன். இப்போ சர்வோ மோட்டரோட ப்ரோக்ராம் நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த விஷயத்தில் நான் வந்து தூக்க போகிறேன். ஓகே, இப்போ இதில் எந்தெந்த விஷயத்தை தூக்க போகிறேன், இவனையும் தூக்கிடுறேன், ப்ரெட் போர்டையும் தூக்கிடுறேன். ஏன்னா ப்ரெட் போர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கான்செப்ட் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், சர்வோ மோட்டர் அப்படின்னு டைப் பண்ண போகிறேன். சர்வோ மோட்டருங்கிறது வந்துருச்சு.
இப்போ நான் ஜஸ்ட்டு ஆர் கொடுத்து இந்த மாதிரி பொசிஷன் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஜூம் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே. இப்போது இதுக்கான பின் நான் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் ப்ரோக்ராம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் அதில் வந்து 9th பின்னு சொல்லியிருக்கேன். இப்போது இந்த இடத்துல நான் என்ன சொல்லிட்டேன்னா, கிரவுண்டுங்கிறத நான் எடுத்துகிட்டு கண்ணை மூடிட்டு நான் பண்ணியிருக்கேன். கிரவுண்டில் போய் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கேனா, கனெக்ட் பண்ணிட்டேன். லைக் இது ஒரு பிடபிள்யூஎம் பின். ஸோ இது வந்து நம்ம எங்கே கொடுக்கணும்னா, நம்ம இதில் எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் டைரெக்டாக கொண்டு போய் 9th பின்னில் கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா என் ப்ரோக்ராமில் 9th நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு வோல்டேஜ் பின். ஸோ இதுக்கு நான் 5 வோல்ட்டில் அது ரன் ஆகும். அப்படின்னா தான் ஒரு கரெக்டாக ரன் ஆகும் அப்படிங்கிறனால நான் 5 வோல்ட் கொடுத்துட்டேன். இப்போ நான் அது வச்சாச்சு. கனெக்ஷன் அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நான் ப்ரோக்ராம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு காம்பனண்ட். அப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம், தனியாக செப்பரேட்டாக ஒரு ஃபைல் இருக்கும். ஒரு ஹெட்ரு #include servo.h. இது நீங்கள் கூகுளில் ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா எல்லா ஹெட்ரு ஃபைலும் நம்ம மனப்பாடம் வச்சுக்க முடியாது. ஏன்னா லேக்ஸ் ஆஃப் காம்பனண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கான்ஸ்ட் இன்ட் நான் எடுத்தோடனே சொன்னேன். ஆக்சுவலாக ஒரு எல்இடி பல்புக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த ப்ரோக்ராம் தான் அது. அப்படி நான் வச்சுக்கோங்க. பின் அதுக்கு ஒரு பேரை கொடுத்து அந்த பின் நான் 9ன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ சர்வோக்கு ஒரு பேர் வைக்கிறேன், ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன், சர்வோ மை சர்வோ அப்படின்ட்டு. ஓகே. இப்போ அந்த மை சர்வோவை கூப்பிட்டுட்டு அட்டாச்ட் சர்வோ பின் அப்படின்னு நான் சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இது லைக் இது சம் ஸ்ட்ரக்சர் இப்படிலாம் இருக்கலாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதோட பேசிக்காக ரன் பண்ணலாம். சரிங்களா? இப்படிலாம் கொடுத்து தான் ரன் பண்ணுங்கிற அவசியமே நம்மளுக்கு இல்லை. சரிங்களா? இது தெரிஞ்சுக்கிட்டேன். லைக் இப்போ வாய்ட் லூப்பில் அந்த மைசரோ நான் நேம் வச்சதை கூப்பிட்டேன். இப்போ இதை ரைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம லைக் இந்த இடத்துல டிஜிட்டல் ரைட்னு நம்ம கொடுக்கலாம். அது விஷயம் இருந்தாலும் நம்ம இதை அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இங்கே மைசரோன்னு பேர் வச்சுருக்கோம். நான் அதனால் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காண்டி இப்படி கொண்டு வரேன். இப்போ மைசரோ டாட் ரைட் இது வந்து 0 அப்படின்னு கொடுத்துருக்குது. என்ன அப்படின்னா, லைக் இது 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 150 டிகிரி, 180 டிகிரி, 90 டிகிரி அப்படின்ட்டு டிலே 1 செகண்டுக்கு ஒருக்க எனக்கு இது மாதிரி ரன் ஆகும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ரன் ஆகும். இப்போ இதில் ஒரு எரர் அடிக்கணும். மேபி லைப்ரரி டவுன்லோட் பண்ண சொல்லி ஏன்னா அதில் நம்ம ரொம்ப நாள் நம்ம பழக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சொன்னோம்னா ஏன்னா நம்மளால் ஃபைன் பண்ண முடியும் இந்த விஷயம் தான் அடுத்து நடக்க போகுதுன்ட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ரன் ஆகும் ப்ராப்பராக. ஓகே ஃபைன். இப்போ நம்மளுக்கு ப்ராப்பராக ரன் ஆகுது பாருங்கள் சர்வோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 0லேருந்து 90 டிகிரிக்கு மாறிச்சு. 180 டிகிரி இது ஆக்சுவலாக. இந்த 180 டிகிரி இப்போ 0 டிகிரிக்கு வந்து 90 டிகிரிக்கு வந்து 0 டிகிரிக்கு வருது. இப்போ 180 டிகிரிக்கு மாறுது. லைக் இப்படி மாறிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சர்வோ மோட்டர். ஓகே. இப்போ உங்களுக்கு ஃபைனல் டச்சாக நான் உங்களுக்கு அல்ட்ராசானிக் சென்சார் சொல்லி தரப்போகிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். லைக் ஒரு டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறது. ஓகேங்களா? எல்லாமே கோடிங்னு வந்துட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். இப்போயே சொல்கிறேன்னா உங்களுக்கு பிரச்சனை. ஃபைனலாக சொல்லித்தரேன். ஒரு கோடை டெவலப் பண்ணுறது மட்டும்லாம் வேலை இல்லை. சரிங்களா? கனெக்ஷன் தெரிஞ்சால் கூட போதும். கோடிங் வந்து நம்ம ஈஸியாக வந்து இன்றைக்கி ChatGPT லைக் நிறையா வந்திருக்கு. ஸோ நம்ம அதிலேருந்து கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? முதல்ல ஆக்சுவலாக கனெக்ஷன் மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு பேசிக் லேர்ன் இருந்தால் கூட போதும். இப்போ இருக்க காலகட்டத்தில் நான் சொல்கிறேன். லைக் அப்படிலாம் இருக்கக்கூடாது, நான் வச்சுருவேன். சரிங்களா? ஓகே. இப்போ நான் அல்ட்ராசானிக் எடுத்துக்கிறேன். சர்ச் பண்ணாலே வந்துடும். லைக் அல்ட்ராசானிக் எடுத்துட்டேன். நான் எப்பவும் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லிட்டேன், விசிசியை கொண்டு வந்து கண்ணை மூடிட்டு 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிடணும். கிரவுண்டை கொண்டு வந்து கண்ணை மூடிட்டு கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடணும். இப்போது இந்த ட்ரிக் எக்கோ அப்படிங்கிற பின் 2 பின் இருக்குது. ஸோ இதை நான் சொல்லிட்டேன், இது ஒரு டிஜிட்டலாக தான் வந்து ரீட் பண்ண போகுது. டிஜிட்டலாக நம்மளுக்கு கொடுக்க போகுது. ஸோ அப்போ டிஜிட்டல் பின்னில் தான் கொடுக்கணும். இப்போ நான் வந்து இந்த உதாரணத்துக்கு வந்து எதில் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக நான் ப்ரோக்ராமில் எங்கே கொடுத்துருக்கேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரேன். ட்ரிக் பின்ன 9ல் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம். ப்ரோக்ராமில் சேஞ்ச் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் 9 கொடுத்தனால 9 கொடுத்துட்டேன். எக்கோ பின்ன நான் 10ன்னு கொடுத்துருக்கேன். லைக் எக்கோ பின்ன வந்து கொண்டு போய் நான் 10ல் கொடுக்குறேன். ஓகே, லைக் 10ல் கொடுத்தாச்சு. கனெக்ஷன் இவ்வளோ தான். ஓகேவா? இப்போ ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதுக்கு மட்டும் ஏன் நம்ம வந்து கொடுக்கல, என்ன கொடுக்கல, include அல்ட்ராசானிக் ஒரு இதுக்கு கொடுக்கலாம்.
ஒரு சிலதுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும், ஒரு சிலதுக்கு இருக்காது. ஓகேங்களா, இதுக்கு இல்லை. மேபி இதில் எரர் அடிச்சிச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அல்ட்ராசானிக்கு ஹெடர் கொடுத்துடலாம். சரிங்களா? ஓகே. ஹேஸ் டிஃபைன் ட்ரிக் பின். ஸோ இந்த ட்ரிக் பின்னு நான் 9ல் கொடுத்துருக்கேன், எக்கோ பின்னை வந்து 10ல் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே. இப்போது வாய்டு செட்டப் அதில் வந்துட்டு சீரியலில் தான் எனக்கு காட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். டிஜிட்டலாக வேணாம், இதை லைக் எனக்கு எல்சிடியில் வேணாம் அப்படிங்கிறனால அப்படி கொடுத்துருக்கேன். இப்போ பின் மூடு இப்போ பழைய இதுக்கு வரும். இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்படி நீங்கள் எல்லா ப்ரோக்ராமும் கொடுக்கலாம். என்னென்னா நிறையா அது கொடுத்துட்டே இருக்கணும். அதனால தான் நான் வந்து இடையில சில ப்ரோக்ராமை தூக்கிட்டேன். சரிங்களா? ஃப்யூச்சரில் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். பின் மோட் ட்ரிக் பின்னை கூப்பிட்றோம், அது அவுட்புட்டு. எக்கோ பின்னுங்கிறது இன்புட்டு. இது நீங்கள் ஜஸ்ட் இந்த சென்சாரை கேஸ் ஸ்டடி ஆன்லைனில் படிக்கிறப்ப இதையும் நீங்கள் படிச்சுக்குவீங்க, அந்த பின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்ட்டு. இப்போ டிஜிட்டல் ரைட்டில் ட்ரிக் பின் லோவாக இருந்தால் 2 மைக்ரோசெகண்ட் டிலே நீங்கள் எழுதுகிறப்ப 2 மைக்ரோசெகண்ட் 2ன்னு போட்டிங்கன்னா தான் 2 மைக்ரோசெகண்டில் ஒர்க் ஆகும். வெறும் டிலே 2ன்னு போட்டால் அப்படி மைக்ரோசெகண்டில் ஒர்க் ஆகுது, மைக்ரோசெகண்ட்ஸ்னு கொடுக்கணும். ஓகேவா? அதே டிஜிட்டல் ரைட் ஹையில் இருந்தால் ஸோ இந்த மாதிரி எழுதுகிறோம். இப்போ லாங் டூரேஷன் ஒரு டூரேஷன் வந்து நம்ம பல்ஸ் எண்ணில் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எக்கோ பின் வந்து ஹையாக இருக்கணும். இப்போ இதுக்கு பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் டூரேஷனை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃப்ளோட் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு இந்த இதுக்கான ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? அது ஜஸ்ட்டு கூகுளில் ரெஃபர் பண்ணாலே கிடைக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் சரிங்களா? இப்போ இப்போ சீரியல் டாட் பிரிண்ட்டில் வந்துட்டு எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இது எவ்ரி எனக்கு ஒரு செகண்டுக்கு ரன் ஆகும்ன்ட்டு நான் ஜஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு இது ரன் ஆகும், எவ்ரி 1 செகண்டுக்கு ரன் ஆகும். இப்போ இந்த இடத்துல நான் டிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணுறேன், அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ இது ரியல் டைமில் சூப்பராக ஒர்க் ஆகும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ஃபஸ்ட் மாடியூல் முடிஞ்சு ஆக்சுவலாக 1 hour தான் கரெக்டாக பேசியிருந்தோம். இன்னும் ஒரு 3 minutes கிட்டே இருக்குது. ஸோ இந்த 3 minutesல நம்ம உங்களுக்கு வேறு என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்கிறது சொல்கிறேன். மாடியூல் 1 ஆல்மோஸ்ட் கவர். ஓகே. டிசி மோட்டார் மட்டும் இருக்குது, நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லித்தரேன். லைக் இப்போ இந்த கோர்ஸ் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யூனோவுக்கு இப்படி தான் ப்ரோக்ராம் எழுதணும். ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இல்லாட்டியும் ஒரு நார்மல் பேசிக் லெவலில் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஓகே. இப்போ இதை நம்ம அடுத்து அப்டேட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸை வச்சு இப்படி டேரெக்டாக இது அப்படின்னு நம்ம சொல்கிறனால புரிஞ்சிட போகிறது. அதுதான் நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணி பாருங்கள், பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. லைக் நம்ம ஒரு ப்ராஜெக்டை செய்கிறதுக்கு ரிசோர்ஸஸ் எங்கே எடுக்கணும், லைக் இதெல்லாம் எங்கே எடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு மேனுவலாக சொல்லித்தரேன். ஓகே. இப்போ நம்ம மேனுவல் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ஒரு 2 போட்டிருக்கேன். ஸோ லைக் அதை நீங்கள் பார்த்துக்கங்க. ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் வைஸ்னு வரப்போ அந்த ப்ராஜெக்ட்லாம் எடுத்து தான் நான் வீடியோவாக போடுவேன், கம்பைன் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம், ப்ரீவியஸ் வீடியோவும் போய் பார்த்துக்கலாம். ஓகே. அந்த விஷயம்லாம் நம்ம மேனுவலாக பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். மேபி உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஆன்லைனில் இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா காசு கொடுத்து காம்பனண்ட் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். தேங்க்யூ.